எல்லோருக்கும் வணக்கம். பெரும் கோபம் கொண்ட கரடிகள் ஒரே வாரத்துல எல்லாத்தையுமே தலைகீழாக மாத்தி வச்சிருச்சுங்க நண்பர்களே. கடந்த 5 நாட்கள்ல மட்டும் உங்களால நம்ப முடியுதா, நிப்டி 1115 பாயிண்ட் இறங்கிருக்கு. ஒரே ஒரு இடம் 100 அப்படின்ற பாயிண்ட்ல க்ளோஸ் ஆச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப 1115 பாயிண்ட் காலி. டேய், நீ 101ன்னு மாத்திருந்தா கூட நாங்க கொஞ்சம் உஷாராயிருப்போம். பட் 100ன்னு ஒரு குறியீடு காமிச்சு அதுக்கப்புறம் 1115 பாயிண்ட கழட்டி விட்டுருக்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டினுடைய தற்போதைய நிலவரம் என்ன? நிப்டி 50 இண்டெக்ஸ் சமீபத்தில் ஒரு 1000 பாயிண்ட்களுக்கு மேல் நோக்கி வந்த ஷேர் மார்க்கெட் மறுபடி ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி போட்டு, ஒரு கன்சால்டேஷன் மாதிரி போட்டு, எங்கிருந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து பில்டப் ஆனானோ அதே இடத்துல வந்து விழுந்திருக்கான். ஸோ இதுதான் ஒரு டாப்பாக இருக்கும். மேலிருந்து ஒருவேளை கீழே இறங்கிருமோன்னு நினைச்சு யாரெல்லாம் ஹெட்ஜ் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், மேபி இந்த ரேஞ்சில் ஹெட்ஜிங் பண்றது ஓரளவுக்கு பெட்டரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் ஹெட்ஜிங் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு 1000 பாயிண்டினுடைய இறக்கத்தினுடைய சரிவு என்னுடைய நஷ்டத்திலிருந்து தப்பிச்சிருக்கு. இனிமேல் நம்ம கடவுளை பார்த்து வேண்டிக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, போன மாசத்துல வந்த லோவை உடைக்க கூடாது. அப்படி உடைச்சதுன்னா இதுக்கு முன்னாடி போட்டு வச்சிருக்கோம் ஒரு 2 கோடு 21,000 பாயிண்ட் அப்படின்னு. அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல வந்த லோ. அதனால நண்பர்களே, இந்த வாரத்தினுடைய மிஷன் என்ன? கரிகிஞ்சி கிடையாது, மிக கடுமையான பிரார்த்தனை. ஆண்டவா, அடுத்த வாரங்கள்ல இந்த 23,000 அப்படின்றது உடைபட்டு விடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய மிக முக்கியமான பிரார்த்தனையா இருக்கணும். நண்பர்களே, இந்த சமயத்துல ஆக வேண்டிய வேலை அப்படின்றதான் பார்க்கணும். பல கஷ்டங்கள் துயரங்கள் இருந்தாலும் அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு ஆக வேண்டிய காரியம் என்ன? 2025 ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்குமா? அப்படி நல்லா இருந்தா எந்தெந்த செக்டர்கள் மேல் நோக்கி வரலாம்? நிறைய புரோக்கரேஜ் ஹவுசஸ் இருக்கு, நிறைய அனலிஸ்ட் இருக்காங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ், நிறைய பேர் வந்து இனி பத்திரிகையில வரிசையா பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், அப்படி அவங்க ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிக்கும் பொழுது அவங்க எந்த செக்டர்களை பத்தி சொல்றாங்க, ஸ்டாக்குகளை பத்தி என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் கிடையாது, எந்த செக்டர்களை சொல்றாங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரே செக்டர் 2 அனலிஸ்டுக்கு சொன்னாங்கன்னா அதை வந்து 2ன்னு மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஒரே செக்டர் 3 அனலிஸ்டுக்கு சொன்னாங்கன்னா அதை 3ன்னு மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்படியே இன்னும் ஒரு வாரத்துக்கு எந்தையாவது ஒன்று பேச ஆரம்பிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்து நோட் பண்ணி வச்சதுல என்ன அப்படின்னா, ஐடி சம்பந்தப்பட்ட துறையை ஒரு 3 அனலிஸ்டுகள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது யார் வேணாலும் இருக்கலாம், நீங்க போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும், டெய்லி இன்டர்நெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும் யார் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஃபார்மா, பிரைவேட் பேங்க்ஸ், ஹெல்த் கேர், இந்த 4 செக்டர்கள் தான் இப்போதைக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அனலிஸ்டுகள் மேபி அடுத்த வருஷத்துல நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யூகிக்கிறாங்க. இங்கதான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த ஐடி அப்படின்றது சில வருடங்களாக சரிவடைஞ்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி வந்திருக்கான் ஐடியை பொறுத்த வரைக்கும். ஃபார்மா என்பது கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் கீழே சரிவடைஞ்சது. அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி போனவன் அவனுடைய பழைய ரேட்டெல்லாம் தாண்டி அவன் எங்கேயோ போயிட்டான். ஸோ ஐடி வந்து இழந்ததை தான் பெரும்பாலும் மீட் எடுத்திருக்கு. ஆனா ஃபார்மா என்பது அவன் சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அதிகமா ஆல்ரெடி போயிட்டான் ஃபார்மா. இந்த பிரைவேட் பேங்க்ஸ், ஹெல்த் கேர் சுமாரா இருக்கு. இந்த சமயத்துல தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம என்ன கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 2024க்கு அவன் ஏறி வந்திருக்கலாம், ஆனா 2025லயும் அவன் ஏறி வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஆட்டோ செக்டர்லாம் தொடர்ந்து 3 வருஷம் ஏறும் பொழுது எல்லாம் சந்தோஷமா தானே இருந்தாங்க. அது மாதிரி இந்த ஐடி, ஃபார்மா போன்ற பங்குகள்லாம் போன வருஷம் ஏறி இருக்கா? இந்த வருஷம் 2025லயும் அவன் ஏறக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஸோ இப்போதைக்கு ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியது, எந்த அனலிஸ்டுகள் செக்டர்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னு எடுத்து நோட் பண்ணணும். நான் நோட் பண்ண வரைக்கும் ஐடி, ஃபார்மா, பிரைவேட் பேங்க்ஸ், ஹெல்த் கேர் போன்ற செக்டர்கள் தான் மேபி 2025 ஓரளவுக்கு நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்பா இருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சந்தோஷமான பங்கு உண்டெங்கில் அது இந்த எம்டார் டெக் தான். இன்னைக்கு நியூஸ் வந்ததுல இருந்து அவனை காலையில இருந்தே பிளஸ்ல தான் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அவன் மதியத்துக்கு மேல சரிய மார்க்கெட் இறங்கும் போது இவனும் சரிய ஆரம்பிச்சான். இந்த எம்டார் டெக் மறுபடியும் கும்பா குட்டி ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை பெருசா இறங்கல. இன்னைக்கு நியூஸுக்காக மேல் நோக்கி ஏறினவன் மேலேயே இன்னைக்கு +5% க்ளோஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் கொடுத்திருக்கான். ஸோ கடந்த 6 மாசத்துல இதுக்கு முன்னாடி 2000 எல்லாம் ஹை போன பங்கு
சமீபத்தில் 1500 ரூபா போன பங்கு மறுபடியும் ஒரு 2000 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இவன்லாம் இறங்கின லெவல் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 21% மேல இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து இறங்கியிருக்கான். ஓ மை காட், ஷேர் மார்க்கெட்ல மிக பெருமை வாய்ந்த கம்பெனின்னு பார்த்தா சிலது இருக்கு. BEL, சீமென்ஸ், ABB இந்தியா போன்ற பங்குகள். அவங்கெல்லாம் எந்த செக்டர்ல இருந்தாலும் சரி, இந்த மாதிரி செக்டர்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நிறைய வருஷங்கள் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்த பங்குகள் தான். ஆனா இன்னைக்கு சீமென்ஸை பிடிச்சி அடி வெளுத்து விட்டாங்க, 10% இறங்கி போச்சு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அனலிஸ்ட் மீட்டிங் அப்படின்றது நடத்தியிருக்காங்க. அந்த அனலிஸ்ட் மீட்டிங்ல இவங்க பேசிய பேச்சுக்கள், பிரைவேட் ஈக்விட்டி பத்தி பேசிய பேச்சுக்கள் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. நீங்க இத்தனை நாள் எத்தனையோ நியூஸ்களை பார்த்திருப்பீங்க. கார்பரேட் ஆக்ஷன் போனஸ் கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்பிளிட் கொடுக்குறாங்கன்னு ஏதாவது ஒரு வகையில் ஏறி இறங்கிய ஷேர்களை பார்த்திருப்பீங்க. ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு, இல்லைன்னா GST நோட்டீஸ் விட்டுருக்காங்க, அப்படி இப்படின்னு ஏறி இறங்கிய பங்குகளை பார்த்திருப்பீங்க. ரிசல்ட்ஸ், குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஏறி இறங்கிய பங்குகள் பார்த்திருப்பீங்க. பட்ஜெட்ல ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்றதுனால இப்படி 10% ஏறி இறங்கிய பங்குகள் பார்த்திருப்பீங்க. ஆனா முதல் முறையாக அனலிஸ்ட் மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம், அவங்க மேனேஜ்மெண்ட் சொன்ன பிரசன்டேஷனுக்கு அப்புறம், இன்பிட்வீன் இதுல எதுக்குமே சம்பந்தம் இல்லாம திடீர்னு ஒரு 10% இறங்கிய பங்காக முதல் முறையாக பார்க்கப்படுவது இதுதான், சீமென்ஸ் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனி தனக்குத்தானே சூன்யம் வச்சுக்கிட்ட மாதிரி அந்த US FDA நினைக்கிறேன், அந்த ஃபார்மா கம்பெனிலாம் போய் சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் பத்தி எல்லாம் ஏதாவது அறிக்கை வெளியிடுவாங்க. அது வந்து நாங்க இன்னும் மீட் அவுட் பண்ணல, சீக்கிரம் மீட் அவுட் பண்ணுவோம்னு சொல்லி ஏதோ ஒரு கம்பெனி வெளியிட்டுச்சு. உடனே அவனை பிடிச்சி பலார்னு 10% மார்க்கெட்ல கீழே இறக்கி விட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த அனலிஸ்ட் மீட்டிங் அப்படின்றது இவங்களா செட் பண்ண மீட்டிங்கா, அல்லது ஏதாவது ஒரு பீரியாடிக்ல வருதா, மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணணும்னு ஏதாவது இருக்கா, அல்லது யார் இதை ட்ரிகர் பண்ணாங்க, இந்த மீட்டிங்கை யார், இந்த அனலிஸ்ட் மீட்டிங் யார் ட்ரிகர் பண்ணது அப்படின்னு இப்போதைக்கு தெரியாம இருக்கு. தெரிஞ்சதுன்னா இந்த சீமென்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு கொதிச்செழுந்துருவாங்க. நான் கென்யால வேலை பார்த்துட்டு இருக்கேன், இப்படித்தான் ஒருத்தன் என்னை கொண்டு போய் இழுத்து விட்டான். நான் புரோக்கர் மீட்டிங்காக போயிருந்தேன், ஸ்டாக் புரோக்கர்னுடைய மீட்டிங்ஸ்க்காக. அவன் என்னை எதுவுமே சொல்லாம ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவன் எத்தனை இஷ்யூ சொன்னான் தெரியுங்களா. அந்த மீட்டிங்கே வந்து இஷ்யூ பத்தி சொல்றதுக்கான மீட்டிங். நான் வந்து யதார்த்தமா கிளைண்ட் மீட்டிங் நினைச்சிட்டு போய் கிளைண்ட்டை பார்த்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் புது ப்ராஜெக்ட்டுக்காக. ஆனா அவன் ஏற்கனவே டெலிவரி பண்ணல, அத்தனை பெண்டிங் இருக்கு, டெலிவரி பண்ணாம பிடிச்சி கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தான். அது மாதிரி இன்னைக்கு இந்த மீட்டிங் யார் செட் பண்ணாங்கன்னு தெரியல, உடனே அது தெரிஞ்சாகணுன்ற மாதிரி ஆகி போச்சு. நண்பர்களே, இன்னைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது பல ஷேர்கள் அவனுடைய 2023 2020 லோக்கு போய் டச் பண்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதுல இந்த இந்தியா மார்ட், RBL பேங்க் போன்ற ஷேர்கள்லாம் எடுத்து பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்தியா மார்ட் ஷேர்னுடைய ப்ரீவியஸ் லோ அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2023 ஒரு தடவை 2300 ரூபாயில வந்திருக்கான். அதுக்கப்புறம் 3200, மறுபடியும் கீழே மறுபடியும் மேலன்னு போயிருக்கான். அப்ப இந்த முறை என்ன செய்யும், மேல இருந்து பார்த்தா ஒரு M ஷேப்ல இருக்கு. சோ அப்ப மறுபடியும் இங்கிருந்து ஒரு டெவலப் ஆகுமா, அதுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. இல்லைன்னா என்ன ஆகும், 2022 முன்னாடி 2020 இருந்தது இல்லையா தம்பி, அங்க ஓட போவான் அப்படின்ற மாதிரி போயிடுவானா என்னன்றது தெரியல. அதே மாதிரிதான் இந்த RBL பேங்க். இந்த RBL பேங்க் ஏன் ஷேர் மார்க்கெட்டில் உள்ளது அப்படின்லாம் சில பேர் கேள்வி கேட்டாங்க. என்ன காரணம்னா, அவன்ல 700 ரூபாய் இருந்த பங்கு இப்ப 150 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி இவனும் 2023 என்ன லெவல் இருந்தானோ அங்கேயே இப்ப போய் நிக்கிறான். இனி அடுத்த வருஷம் இப்படி வர்றானா, அல்லது இந்த ஷேர் வந்து ஒருவேளை 2026 வந்து இப்படி கீது வர்றானா அப்படின்றது தெரியல. நண்பர்களே, இந்த KPI கிரீன் அப்படின்ற ஷேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறான்னு நீங்க நினைக்கிறீங்க? அவன் கொடுக்குறான் டிவிடெண்ட், ஆனா எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தா 0.05%. அப்படின்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? 100 ரூபாய்க்கு 5 பைசாவா? ஆனாலும் இது இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்னு பார்த்தா ரெனியூவபிள் பவர் செக்டர் அப்படின்றதுல இருக்கு. அப்படி ஒரு செக்டர்ல இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் இதனுடைய ரீசெண்ட் ஹைல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20% இறங்கி ஒரே நிலையாக நின்று கொண்டு இருக்கிறது. இனி மறுபடியும் இந்த 20% ஏத்தி கொடுக்குமா, இல்ல இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல 400 ரூபாய் இருந்தா மறுபடியும் அங்கேயே போயிடுவானா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதுல ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அவங்க சமீபத்தில் நான் ஒரு செய்தி படிச்சுக்கிட்டு இருந்தேன், ரீசெண்டா வந்த நியூஸ் இது. ஜனவரி 3 அப்படின்றது அவங்க கொடுக்கக்கூடிய போனஸ் இஷ்யூக்கு ரெக்கார்ட் டேட் அப்படின்ற மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். நண்பர்களே, இந்தியாவில் திடீர்னு பார்த்தா ஹெவியான காம்படிஷன் வருது. காம்படிஷன் உலக மகா காம்படிஷனா வந்துகிட்டு இருக்கு.
இப்பதான் சமீபத்தில் இந்த ஓலா அப்படின்ற கம்பெனி திடீர்னு பெருசா மேல் நோக்கி ஏறினா. ஏப்பா அப்படின்னு கேட்டா 50,000 60,000 நான் வண்டி விட்டுட்டு இருக்கேன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தங்காட்டி டபுக்குன்னு ஏறினா. இன்னைக்கு ஒரு நியூஸ் என்னன்னு பாக்குறேன், இந்த பஜாஜ் சீட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்றத லான்ச் பண்றாங்க. ஆனா அதனுடைய விலை 1,20,000 ரூபாய். இன்னைக்கு இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற ஷேர்லாம் காலையில் நல்லா பாசிட்டிவா தான் இருந்தது. மார்க்கெட் நல்லா இல்லாதப்பவும் பாசிட்டிவ்ல தான் இருந்தது. அப்புறம் மார்க்கெட் என்ன ஒரே இடத்துலயே நிக்கிறான், எவ்வளவு தூரம் கீழே போக முடியுமோ அவ்வளவு தூரம் பிடிச்சி அமுக்குங்க அப்படின்னு பிடிச்சி அந்த மார்க்கெட்டை அமுக்கி விட்டதுனால பாவம் இவனும் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் 2% பஜாஜ் ஆட்டோ க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த 6 மாசத்துல மட்டும் பாவம் இந்த ஷேர் வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா 8% இறங்கியிருக்கு. ஆனா ரீசென்ட்னுடைய உச்சத்திலிருந்து பாத்தீங்கன்னா 12,000 ரூபாயில இருந்து ஆல்மோஸ்ட் 9,000 ரூபாய், ஒரு ஷேருக்கு 3,000 ரூபாய் காலி. ஐபிஓக்களுடைய லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு குடும்பத்துக்கு போய் கோயில் அர்ச்சனை பண்ணா ஒரு பெரிய லிஸ்ட்ல பேர் எழுதி கொடுத்துருவாங்க. அவர் ஒவ்வொன்றா படிச்சு நமக 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 நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு வாழ்த்திக்கிட்டே இருப்பார். அது மாதிரி இந்த ஐபிஓக்கள்ல இப்ப சமீபத்தில் ஓப்பனா இருக்கக்கூடிய எடுத்து லிஸ்ட் பார்த்தோம்னா ஏகப்பட்ட லிஸ்டுகள் இருக்கு. அதனால நீங்க பொறுமையா ஒவ்வொன்றா தேடி பார்த்து முதல்ல உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி கணக்கெடுத்து நாளைக்கு நாளானிக்கு இன்னுமே கிரே மார்க்கெட் பிரீமியம் படி யார் நல்லா டாப்ல இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்ப அதுல கொண்டு போய் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் யாரு கம்மியா இருக்கு. இப்ப கூட சமீபத்தில் சாய் லைஃப் அப்படின்றதுல 1.23% என்னமோ தான் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்ததாக எனக்கு ஞாபகம், எனக்கு கரெக்டா அக்யூரேட்டா இல்ல. அதனால அதுல அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது. கடைசியில பார்த்தா அது 10% லிஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியம் எதிர்பார்த்துட்டு இருந்தா 40% பக்கம் லிஸ்ட் ஆகி கெயின் ஆச்சு. அதனால வரிசையா லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு பொறுமையா திங்கக்கிழமை இன்னைக்கு எதுல சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியா இருக்கு, அதே சமயம் பிரீமியம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்ளை பண்றதா புத்திசாலித்தனம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா பணம் இல்லாதவங்களுக்கு, பணம் லாரி லாரியாக இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாம் சரிச்சுட வேண்டியதான் எல்லா ஐபிஓலையும். அந்த காலத்திலிருந்தே வெள்ளையனுக்கு அடிமை, வெள்ளக்கார துரைகள் வந்தாலே நம்மளுக்கு திடீர்னு இனம் புரியாத ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் ஆகிற மாதிரி இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு 4-5 மாசமா சந்தோஷமா இருந்தோம். எஃப்ஐஎஸ் எல்லாம் தேவையே இல்லை அப்படின்ற முடிவுக்கெல்லாம் நான் வந்துட்டேன் ஒரு காலத்துல. கடைசியில பார்த்தா இந்த 1.5 மாசமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட வெள்ளைக்கார துறைகள் இன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா சுமாரா வித்து விட்டுருக்காங்க. 3,597 கோடி வித்துருக்காங்க. நம்ம டிஐஸ் இப்பதான் கரெக்டா பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல 3,597 கோடிக்கு வித்தா நம்ம ஆளுங்க 3,597 கோடிக்கு வாங்குற மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் இப்ப கொஞ்சம் லோவா விளையாடுறாங்க. 3,597 கோடிக்கு நீ வித்து விட்டியா, நான் 1,374 கோடிக்கு மட்டும் நான் வாங்குறேன்ற மாதிரி வாங்குறாங்க. இதை முதல்லயே பண்ணியிருந்தா அவன் 1,70,000 கோடிக்கு வித்து இந்த 1.5 லட்சம் கோடிக்கு பக்கம் விற்கும் பொழுது நம்ம வெறும் ஒரு 50,000 கோடிக்கு மட்டும் வாங்கியிருந்தாக்கா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு 17,000 18,000 கிட்ட நிப்டி ஃபால் ஆயிருந்ததுன்னா ஒரே வேலையில எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க போயிருக்கலாமே. இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் இறங்குதா ஏறுதா இறங்குதா இப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை ஒவ்வொரு முறையும் உள்ள இழுத்துக்கிட்டே இருக்காங்க. எலெக்ஷன் வர்றப்ப இறங்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் ஏற ஆரம்பிச்சுன்னு மறுபடியும் இந்த இடத்துல பணத்தை போட வேண்டியதாச்சு. மறுபடியும் இறங்கச்சு, அப்புறம் மறுபடியும் பணத்தை போட வேண்டியதா போச்சு. இப்ப கூட சமீபத்தில் இறங்கிட்டு 2 days மூவிங் ஆவரேஜ் தானே பணம் போடுற மாதிரி ஆச்சு. இப்ப அது கும்பா ஆச்சு. இந்த மாதிரி பண்ணாம மொத்தமா அவனுல வாங்கவே விடாம மொத்தமா லோயர் ஃப்ரீஸ் பண்ணி விட்டு மார்க்கெட்டை 17,000 அல்லது 15,000 கொண்டு நிப்டி வச்சுக்கிட்டு மொத்தமா எல்லாரும் போய் வாங்கிட்டு 6 மாசத்துக்கு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தானே. அதனால நண்பர்களே, பெரிய மூவ் அப்படின்றது எப்ப வருது அப்படின்னா இன்ட்ராடேல ஏதாவது ஒரு இண்டிகேட்டிவ் காட்டணும். 100 பாயிண்ட் ஒரு நாள் போட்டு காமிச்சா பாத்தீங்களா, அதை நான் சொல்ல வரல. இந்த மாதிரி இன்ட்ராடேலயே என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இப்படி ஒரு 4-5 இடம் மேலையும் கீழே ஏறி இறங்கினா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல 500-1000 பாயிண்ட் வர வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத நான் நிறைய தடவை நான் பார்த்திருக்கேன். ஒன்னு. ரெண்டாவது, இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வரணும். யூஎஸ் ஃபெட் நியூஸ் அல்லது ட்ரம்ப் பதவி ஏற்கிறார். நம்ம ஊர்ல எப்படி அரசியல் குழப்பம் இருக்கோ அதே மாதிரிதான் அமெரிக்காவில் இருக்கு. அது மாதிரி ஏதாவது ஒரு பெரிய செய்தி அப்படின்னு வரும்பொழுது நம்மளுக்கு மிகப்பெரிய வால்டிலிட்டி அப்படின்றது வருது. அந்த வால்டிலிட்டி மேல போயிடுச்சுனாக்க நம்மளுக்கு எந்த கவலை இல்லை, போட்டு வச்சிருக்கிற ஷேர்லாம் ரொம்ப சந்தோஷமா வரும். சமீபத்திலோட எனக்கு 50,000 ரூபாய் லாபத்தில் இருந்தது. கடைசியில பார்த்தா 1,60,000 ரூபாய் பக்கத்துல கூட என்னுடைய லாபம் போயிடுச்சு. நாளைக்கு நான் பெட்டி ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த 1.5 லட்சம் ரூபாய் லாபம் போய் வெறும் 1 லட்சம் ரூபாய் அல்லது பழையபடி வெறும் 50,000 ரூபாய் லாபத்துக்கு வருதா என்னங்கிறது தெரியல. நாளைக்கு ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி பெரிய மூவ்மெண்ட் மேலே போயிட்டா நம்மளுக்கு கவலையா கிடையாது. கால் மேலே கால் போட்டுக்கு வந்து ராஜா மாதிரி இருக்கலாம். ஆனா பெரிய பாயிண்டா கீழே போகும் பொழுதுதான் நம்ம ஹெட்ஜிங் பண்ணமா, அதே மாதிரி கீழே போச்சுன்னா வாங்கறதுக்கு பணத்தை வச்சிருக்கோமா,
அதே மாதிரி நம்ம ரீபேலன்ஸ் ஏதாவது பண்றோமா அல்லது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் வாங்கறதுக்கு ஸ்டாக்குகளை வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்குமா, அதாவது அண்ணாந்து பார்த்தோம்னா திரும்பி ஏறணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆர்பிஎல் பேங்க் அப்படின்ற ஷேர் இருக்கு, நான் இது ஒரு உதாரணமா சொல்றேன். இந்த ஒரு ஷேர் யாராவது வாங்குறாங்க அப்படின்னா அண்ணாந்து பார்க்கும் பொழுது பழைய ஹைக்கு திரும்பி போவானா அடுத்த 6 மாசத்துல அப்படின்ற மாதிரியான ஸ்டாக்குகளை வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பிஎல் அப்படின்னு ஒரு ஷேரு, எஸ்பிஐஎன் அப்படின்னு ஒரு ஷேரு, அதே மாதிரி வேற எத்தனையோ பங்குகளை சொல்லலாம். நல்ல நல்ல பங்குகளா திரும்பி ஏறியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் உள்ள பங்குகளா சொல்லலாம். கும்பா குட்டி மாதிரி சொல்லக்கூடாது. இந்த ஆர்பிஎல் பேங்க்ல அண்ணாந்து பார்த்தா திருப்பி ஏறுவான்னு யாருக்காவது நம்பிக்கை இருக்கா? அப்படி யாராவது நம்பிக்கையா உட்காந்துருந்தாங்கன்னா 4-5 வருஷமா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவன்லாம் ஒரு காலத்துல 700 ரூபா இருந்தவன் எப்படா 700 ரூபா போவான்னு அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்குள்ள 6 வருஷம் ஓடி போச்சு. ஸோ ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சமயத்தில் இன்னைக்கு நம்மளை போட்டு அடி வெளுத்து விட்டதுல மொத்தமா 2 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வீக்லி கிராஷ் அப்படின்றது வரல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம புலம்பிட்டு இருக்கிறத விட நான் இன்னும் 4 மடங்கு அதிகமா புலம்பி இருக்கணும். ஆனா என்ன காரணத்திலயோ நிப்டி தான் இப்படி பெருசா இறங்கியிருக்கே ஒழிஞ்சு ஸ்டாக் வைஸ் எடுத்து பார்த்தா போர்ட்போலியோ இந்த அளவுக்கு இறங்கல, கொஞ்சம் சுமாரா தான் இறங்கியிருக்கான். எதுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு போய் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆக மொத்தம் இந்த 2 வருஷத்துல இல்லாத அளவு இந்த ஒரே வாரத்துல 17 லட்சம் கோடி அப்படின்ற மார்க்கெட் கேபிட்டல் குறைஞ்சிருக்கு. நைஸ், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். சப்பா சாமி, இங்க பாருங்க நண்பர்களே, மறுபடியும் எல்லா பக்கம் காம்படிஷன் தான். நம்ம கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவர் என்ன பண்றாரு, என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு பார்த்தா அவங்களுடைய மேனேஜர் ரோல் ஒரு 10% ஜாப் கட் பண்றோம். ஏன்னா எஃபிஷியண்டா இருக்கணும்ல, எல்லா பக்கம் ஏஐ வந்துடுச்சு. ஸோ காம்படிட்டரோட நல்லா மேட்ச் பண்ணி போகணும்னா எஃபிஷியண்டா ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இம்ப்ரூவ் பண்ணி இன்னுமே ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. போற போக்க பார்த்தா என்ன ஆகுதுன்னா எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க போல. இனிமேல் யூடியூபுக்குமே நீ யாரும் வீடியோ போட வேண்டியதில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஜென்ரேட் பண்ணிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப என்ன ஆகும், எல்லாரும் இந்த சுவிட்சர்லாந்து மாதிரி ஆயிடுவோம். இந்த சுவிட்சர்லாந்துல பாத்தீங்கன்னா வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. படிப்பு, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், பென்ஷன் எல்லாமே உண்டு. அப்ப எல்லாருமே இந்த மாதிரி சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற மாதிரி ஆயிடுவோம். நண்பர்களே, இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சோகமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுடைய சில ப்ராடக்ட்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணாங்க, ஒரு 2 ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நான் நியூஸ் படித்தேன். என்ன காரணம் அப்படின்றதுனா அது சேல்ஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரகிளிங் அப்படின்ற மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பார்த்தா உங்களுக்கு டக்குன்னு வாங்கணும்னு தோணுதா? ஒரு 2 வீலர் வாங்குறவங்க, ஒரு கார் வாங்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு நல்ல ஸ்டைலிஷா இருக்கணும், பார்க்கறக்கே சும்மா சூப்பரா இருக்கணும், அப்படியே பேட்மேன் படத்துல வர மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த டிசைனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? அதாவது இது பேக் ரொம்பவுமே தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கு, இதை பார்த்தா ஒரு அம்சமா தெரியுதா அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஏன் இவங்களுடைய இந்த மாதிரி நியூஸ் வருது? அப்போ இந்த ஹீரோ மோட்டோ ஷேர் வச்சிருக்கிறவங்களுடைய ஷேர் ஹோல்டருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணும் பொழுதோ அல்லது ப்ராடக்டினுடைய ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுதோ ஆட்டோமேட்டிக்காக ஷேர்ஸ் எல்லாம் மேல் நோக்கி ஏறி வரும். ஆனால் இதுக்கு பாருங்க, இந்த மாதிரி நடக்கும் பொழுது கொஞ்சம் சிரமம் தானே. டாடா மோட்டர்லாம் எப்படி பீக்குக்கு வந்துச்சு? அவங்க கடனெல்லாம் அடிச்சாங்க, ஓகே. பட் கடனை எப்படி அடிச்சாங்க? அவங்க ப்ராடக்ட் லான்ச் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இண்டிகா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ விட்டுருந்த மாடல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃபாரின் ரேஞ்சுக்கு இருந்தது. அதனால தான் அவங்களுடைய சேல்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நல்லா மேல் நோக்கி வந்துச்சு. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.